ஜிபிஎஸ் ட்ராக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அது மூலமாக ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் மை ஸ்க்ரீன் விட்த் அண்ட் ஹைட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட் ஐபி அட்ரஸ் இருக்குது. நான் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கேன். அண்ட் கன்னியாகுமரியில் கரெக்டாக லொக்கேஷன் காட்டுது. அண்ட் சேட்டலைட் வியூ கிளிக் பண்ணி ஜூம் பண்ணால் ஆரம்பத்திலே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் யாராச்சும் இதை யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாட்டி கொடுத்துறாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட், லொக்கேஷனை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் ஓடி கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா விஷயத்தையும் ஹேக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வேறு வீடியோலாம் பார்க்குற மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதில் அந்த நம்பர் கொடுங்க, அது மூலமாக ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவதாக, எப்படி ஹேக் பண்ணுவாங்க, அதாவது லீகலாக எப்படி ஹேக் பண்ணுவாங்க. சைபர் கிரைம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க லொக்கேஷனை ட்ராக் பண்ணுவாங்க. அது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் கடைசியாக உங்களுடைய சிம் கார்டு எந்த லொக்கேஷனில் ஆன் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது மூலமாக உங்களுடைய லொக்கேஷனும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட். பட் மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை எக்ஸாக்டான லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பெர்மிஷன் ஆக்சஸை நீங்கள் கிராண்ட் பண்ண உடனே உங்களுடைய லொக்கேஷன் எனக்கு தெரிகிற மாதிரி. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டான ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் பேசிக்கான கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஃபாலோ அலாங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதை நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பண்ண போகிறோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஸ்டெப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கட் சர்வர் லிங்க் கொடுத்துக்கிறேன், அதில் ஜாயின் பண்ணி கேளுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு நம்ம கேலி லினக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூகுள் போய் அதில் சர்ச்சில் கேலி லினக்ஸ் ஐஎஸ்ஓ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் விர்ச்சுவல் மிஷினை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய VMware இருக்கும், விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கும், Hyper-V இருக்கும். ஸோ இதில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது VMware. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப டவுன்லோட் பண்ண விரும்பலை. இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் விர்ச்சுவலாக வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் VMwareக்குள்ளே நான் கேலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ லினக்ஸை பூட் பண்ணுறேன். ஓகே, பூட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்குள்ளே தான் நிறைய வில்லங்கத்தனமான வேலையெல்லாம் நடக்கும். சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே நேரம் இந்த ஃபயர்ஃபாக்ஸையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இந்த கிட்டப் ரெபாசிட்டரியை வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து க்ளோன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இந்த கோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ள கோடை காப்பி பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது எல்லாத்தையும் டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணுவேன். ஸோ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த ரெபாசிட்டரியை நான் வந்து க்ளோன் பண்ணிக்கிறேன். க்ளோன் ஆகிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் R4 இதில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ CD R4. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரிக்வயர்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா pip install. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இதில் காணிக்குது. அண்ட் எல்லா ஃபைல்ஸும் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோக்ராம் ரன் ஆக தொடங்கியாச்சு. ஸோ இதிலே போட்டிருப்பாங்க ட்ராக் டிவைஸ் லொக்கேஷன், IP அட்ரஸ், கேப்சர் ஃபோட்டோ வித் டிவைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ ஒரு 15% ஆன வேலை முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் விக்டிம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. என்டர் டிஸ்கார்ட் வெப்ஹூக். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட் சர்வர் தேவை. ஸோ இப்போ டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய் நான் வந்து புதுசாக ஒரு சர்வர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அதில் ஆட் சர்வர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் மை ஓன். ஓகே, இப்போ ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் நான் ஒரு சேனல் ஆட் பண்ணிக்கிறேன், விக்டிம் டார்கெட்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, என்னுடைய சர்வர் செட்டிங்ஸ்குள்ளே போய் அதில் இன்டகிரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெப்ஹூக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் க்ரியேட் வெப்ஹூக் கொடுங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று க்ரியேட் பண்ணுவா அப்படின்னு கேட்கும். அது எந்த சேனலில் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த URL போய் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் கேலி லினக்ஸ்குள்ளே வந்தால் இந்த இடத்துல நான் URL பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இது ரன் ஆக தொடங்கிடுச்சு.
ஸோ இந்த ஐபி அட்ரஸை தான் நம்ம வந்து விக்டிம்க்கு அனுப்புவோம். விக்டிம் இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா, இது இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஐபி அட்ரஸை நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வேறு யாருக்காவது அனுப்பி கொடுத்தோன்னா ஒர்க் ஆகாது. இது நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து வேறு கம்ப்யூட்டர்கிட்ட இல்லைனா மொபைல் ஃபோன்கிட்ட பேசணும் அப்படின்னா இதை நம்ம வந்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஈஸிப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறது தான் இந்த என்கிராக். ஸோ என்கிராக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐபி அட்ரஸ் இப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். இந்த லிங்க்கை நம்ம இப்போ லோக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய கம்ப்யூட்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஏதோ வர்ற மாதிரி இருக்குது. இது எந்த வெப்சைட்டுன்றது உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்கிட்ட கேமரா ஆக்சஸ் கேட்குது. நான் வந்து ஓகே கொடுக்குறேன். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி கேமரா ஆக்சஸ் ஓகே கொடுத்ததில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு பேஜுக்குள்ளே போகுது. ஸோ எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஓகே நார்மலாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்னுடைய டிஸ்கார்டில் இந்த விக்டிம் டார்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்னா someone open this link platform Linux, because நான் லினக்ஸில் தான் ஓப்பன் பண்ணேன். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட் ஐபி அட்ரஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நான் எந்த லொக்கேஷன், ஏஷியா, இந்தியா, தமிழ்நாடு, சென்னை, இதில் இருக்க லொக்கேஷன் வந்து சென்னைன்னு காட்டுது. அது ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டரில். ஸோ கம்ப்யூட்டருக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரொவைடருடைய மெயின் லொக்கேஷன் தான் நம்மளுக்கு காட்டும். ஸோ அதனால தான் இங்கே வந்து சென்னை அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம என்கிராக் யூஸ் பண்ணி என் ஃபோனுக்கு நான் அந்த லிங்க் அனுப்பி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்கிராக் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, என்கிராக்கில் போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். என்கிராக்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். ஸோ இந்த engrok.comல போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் பேஜ்லேயே உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது லினக்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா your auth token அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை போய் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய லினக்ஸ்குள்ளே வந்து இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி இந்த கமெண்ட்டை நான் வந்து அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிராக் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கமெண்ட் எதுக்குன்னா இந்த லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிராக்னு வந்திருக்கு. அண்ட் நமக்கு என்கிராக்குடைய வெர்ஷன் செக் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்கிராக்குடைய வெர்ஷன் 3 இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நவ் we are good to go. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய யூனிக்கான டோக்கனை நீங்கள் இதில் வந்து கொடுக்க போகிறீங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிராக் auth token. ஸோ இதுதான் உங்களுடைய யூனிக்கான டோக்கன். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அங்கே போய் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த என்கிராக் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஐபி அட்ரஸை நம்ம ஆன்லைனில் போஸ்ட் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்கிராக் http இப்போ என்ட்ரு அமுக்குனிங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்கிராக்குடைய யூனிக்கான ஒரு யூஆர்எல் கிடச்சிருக்கும். அதுதான் என்ன இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி கொடுக்கலாம், இல்லை யாருக்கு வேணாலும் அனுப்பி கொடுத்துக்கலாம். இப்போ போர்ட் ஃபார்வேர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லிங்கை இப்போ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் உங்களுடைய டிஸ்கார்ட் சர்வருக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு யாருக்கும் அனுப்ப போகிறதில்ல, என் ஃபோனுக்கு நான் அனுப்ப போகிறேன். அனுப்பி செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல்ல நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெவலப்பர் சைட்டுக்கு போகணுமா அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கேட்குது. அண்ட் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் 200ன்னு வருது பாருங்கள். 200னா ஓகேன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அண்ட் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெர்மிஷன் கேட்குது. கேமராவுக்கும் டிவைஸ் லொக்கேஷனுக்கும் பெர்மிஷன். நான் வந்து டிவைஸ் லொக்கேஷனுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்டேட் 200 ஓகே அப்படின்னு வந்திருக்கு. அதாவது லொக்கேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லொக்கேஷனை ஹேக் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் என் மொபைலோட ஐபி அட்ரஸ். கீழே பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது. பட் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரியில் தான் இருக்கேன். அண்ட் லொக்கேஷனும் கரெக்டாக காட்டுது. அண்ட் சேட்டலைட் வியூ கிளிக் பண்ணி ஜூம் பண்ணால், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என் வீடு இங்கே தான் இருக்குது. அண்ட் லொக்கேஷனும் அது பக்கத்தில் தான் பின் ஆகிருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லொக்கேஷன் ஹேக் பண்ணியாச்சு. பட் இந்த வீடியோவில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னலான்னா, நீங்கள் என்கிராக் யூஸ் பண்ணி அந்த லிங்க் அனுப்பும்போது அந்த லிங்க் பார்க்கறதுக்கு ஒரு சஸ்பீஷியஸான ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் அனுப்ப முடியாது. அதுக்கு பதிலாக அந்த என்கிராக் லிங்க் எடுத்து யூஆர்எல் ஷார்டன் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்து ஒரு சிம்பிளிஃபைடு யூஆர்எல் வந்து கிரியேட் பண்ணி அனுப்புங்க. ரெண்டாவதாக, நீங்கள் அனுப்புகிற யூஆர்எல் டேரெக்டாக வெப் பேஜ் ஓப்பன் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி அந்த பேஜ் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வருது. ஸோ இது விஷயம்
தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கலாம். மூணாவதாக, நீங்கள் அனுப்புகிற லிங்க் அவங்கக்கிட்ட டேரெக்டாக பெர்மிஷன் ஆக்சஸ் தான் கேட்கும். ஸோ இன்கேஸ் அவங்க அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி அந்த ஆக்சஸ்லாம் கொடுத்து வைக்கல அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ இப்படியும் சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு வில்லங்கத்துலேயும் போய் மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா கம்பின்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஸ்டெப் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேக்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.